ஹாய் அண்ட் வெல்கம். மேரேஜுக்கு அப்புறம் ஆண்களுக்கான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதில் மேஜராக இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம்னே சொல்லலாம் இதை. நம்ம வந்து குழந்தைக்கு ரெடி ஆகிறதும் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறதும் தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது இப்போ 1 இயர் ஆயிடுச்சு, 6 மந்த் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கவங்க என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம்? உங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி டாக்டருக்கு போகணும், பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீலில் இருக்கவங்க 6 மந்த் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான வீடியோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ஒரு கேட்டகரியில் நான் இதை கொண்டு வரல. பிகாஸ் இது ஒரு டிப். இப்படி இருந்தால் மேபி உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, மச்சான் இப்படி இருடா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கேட்டகரியில் நான் உங்களுக்கு டிப் கன்வே பண்ணுறேன், ஃப்ரெண்ட்லி கன்வே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு 6 மந்த்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், இன்னும் வந்து தங்கலை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் நர்வஸாக இருக்க மாதிரி இருக்குது. பட் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க இல்லை, ஒரு சில பேர்லாம் 1 இயர் 2 இயர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணுறோன்ட்டு இருக்கவங்க ஹாப்பியாக இருங்க. அது இந்த கேட்டகரிக்குள்ளே வராது. ஸோ அப்படி 6 மந்த் ஆகிடுச்சு. அதில் 1 மந்த் வந்து ரிலாக்ஸாக விட்டுட்டோம். ஒரு 3 மந்த்தில் வந்து 1 மந்த் வந்து ஒரு 40 டேஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, இது ஒரு சின்ன ஒரு டிப். நம்ம ஃபுட்டுன்றது பார்த்தீங்கன்னா, எப்போயுமே வந்து ஃபுட்டு நல்லா ஹெவியாக எடுத்துக்கங்க. நல்ல ஃபுட்டை எடுத்துக்கங்க. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மித்தபடி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி நட்ஸ், வால்நட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ப்ராப்பராக இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட்டு. நீங்கள் வந்து உங்களால் ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் சுற்றிட்டுருக்கோம், எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா, கொஞ்சம் நேரம் வந்து உங்கள் வீட்டு டெரஸ் இருக்கும் இல்லையா, அங்கே போய் ரன்னிங் போங்க. சும்மா ஒரு சர்க்கிள் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நல்லா ரன் பண்ணுங்கள். சும்மா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ரன் பண்ணாலே வந்து உங்களுக்கு நல்லா வேர்த்துரும். அது ஒரு ஆக்டிவிட்டியாக தான் கன்சிடர் ஆகும். பிகாஸ் நம்ம நடந்து போகிறதுக்கும் நம்ம வேர்க்கிற அளவுக்கு ஓடுறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கோங்க தயவுசெய்து. அது ரெகுலராக வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் இதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மந்த் அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் ஓவிலேஷன் கிட்டு கிடைக்கிது. ஓகே, அந்த ஓவிலேஷன் கிட்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு 2 பேரும் ஈக்குவலாக பேசிக்கங்க. சில விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வச்சுக்கணும். பிகாஸ் 2 பேர்த்துக்கும் தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்லியாக 2 பேரும் உட்காந்து சில முடிவுகள் எடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க பீரியட்ஸ் ஆகிடுச்சோன்னா நம்ம வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்க மாட்டோம். அப்படி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ் 4 டேஸ்க்கு நம்ம இன்டர்கோர்ஸ் வச்சுக்க மாட்டோமா? ஸோ அவங்க பீரியட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எப்போ பண்ணி அவுட் பண்ணீங்கன்றது வந்து உங்களுக்கு தெரியும். சரி, அந்த டேட்டில் இருந்து கண்டிப்பாக பீரியட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3 நாள் அவுட் பண்ண மாட்டோம். ஸோ அவுட் பண்ணாமல் இருக்கும்போது அந்த 3 டேஸ் ஆர் 4 டேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவிலேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 12 டேஸ் ஆக்சுவலி நம்மளோட ஒரு 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 அஷ்யூம்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த டேஸ் இருக்குல்ல, அந்த 10 நாள் கண்டிப்பாக 10 நாள் நீங்கள் உங்களை நல்லா பேசி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம வந்து ஒன்று சேராமல் இருந்துக்கலாம். லிட்டில் பிட் ரொமான்டிக்கான ஒரு விஷயங்கள் விட்டு கொடுக்காம அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்களில் ஹையாக வச்சுக்கோங்க. ஆனால் பேசிக்கங்க, நம்ம 2 பேரும் ஒன்று சேர வேண்டாம். ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து சேரலாம் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொண்டு வந்துட்டு ஆஃப்டர் அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் ஓவிலேஷன் கிட்டு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, அதை வச்சு டெஸ்ட் பண்ண சொல்லலாம். அது ஓவிலேஷன் கிட் டெஸ்ட் பண்ணுறது எப்படின்றது நிறைய யூடியூப் சேனல்ஸில் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை பண்ணிக்கோங்க. அது பண்ணிவிட்டு அந்த டேஸ்க்கு அந்த கோடு வருது, கண்டிப்பாக வரும். கோடு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா தயங்காதீங்க. அன்றைக்கி நல்லா சண்டை போட்டுக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, நல்லா ஃப்ரீயாக இருங்க. அவங்களுக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு. இது வந்து மேஜர் ஆக்டிவிட்டி. நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக இருக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக சின்ன ஸ்வீட் வேண்டாம், மற்றபடி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போயிட்டு நல்லா பேசுங்க. பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை இக்னோர் பண்ணுங்கள். இந்த விஷயத்த பேசுனா பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த பிரேக் பண்ணிவிடுங்க. அதை பற்றி பேசாதீங்க, தள்ளி போங்க. அந்த மாதிரி விஷயங்களை விட்டு தள்ளி போயிட்டு ஹாப்பியாக இருக்கிறதுக்கான சூழலை உருவாக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசி ஹாப்பியாக வெளியே கூட்டு போங்க. வெளியே கூட்டு போயிட்டு நல்லா உட்காந்து 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து
நல்லா ஹாப்பியாக இருங்க 2 பேரும் அன்றைக்கி நைட்டு வந்து ஹாப்பியாக இருங்க. நைட் ஹாப்பியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் நம்ம ஒரு 10 டேஸ் அது வந்து இது எல்லா பேரும் சொல்லுவாங்க அதில் என்ன 10 நாள் சேமிக்க முடியுமா அது என்ன அதெல்லாம் விட்டுருங்க, அந்த டாபிக்குள்ளே வரல. பிகாஸ் நம்ம அந்த மாதிரி நம்ம யோசிக்கலை. ஆனால் வந்து சான்சஸ் இருக்குன்ற ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் பேசுகிறோம் உங்ககிட்ட. ஸோ அந்த 10 டேஸோ 14 டேஸோ 12 டேஸோ சேர்த்து வச்சதை அப்போ நீங்கள் வெளியேற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் அதில் வந்து குவான்டிட்டி ஆஃப் அந்த நிறைய குவான்டிட்டி இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்ரிடே மாஸ்டர்பேட் பண்ணியிருப்பீங்க, எவ்ரிடே ஃபன் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் மாஸ்டர்பேட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே மாஸ்டர்பேட் பண்ணும்போது அளவுகள்ன்றது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குன்ட்டு. அதே இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸ் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு மாஸ்டர்பேட் பண்ணிங்கன்னா அதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அதோட கெட்டித்தன்மை எப்படி இருக்குன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இது நான் எனக்கு தெரியும், நான் அடிக்கிறேன், நான் வந்து மாஸ்டர்பேட் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆகிற ஒரு விஷயம். ஓகேங்களா? அதேமாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை அடிக்கும்போது எப்படி ஃபீல் ஆகும், அதே இது ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் சரியா? ஸோ அந்த கேட்டகரியில் இது ஒரு ஒரு மைனர், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு விஷயம். டாக்டர்கிட்ட போகலை, மித்தபடி இதுவும் இல்லாமல் ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு சின்ன அட்வைஸ் தான் இது. அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போ நீங்கள் பண்ணிவிட்டு நல்லா ரிலாக்ஸாக படுக்க விட்டுடுங்க அவங்கள. கொஞ்சம் அப்படி படுக்கணும் இப்படி படுக்கணும் அதெல்லாம் வேண்டாம், நல்லா ரிலாக்ஸாக படுத்து தூங்கிடுங்க. அந்த ரூமை வந்து ரொம்ப ஹாட்டாக வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ரொம்ப ஹாட்டாக வச்சுக்காமல் நல்லா ரிலாக்ஸாக ஒரு ஏசி இருந்துச்சு ஏசி படுங்க, ஏசி இல்லாத நல்லா ஜன்னலை திறந்து விட்டுடுங்க. அந்த அட்மாஸ்பியரை வந்து கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்க, நல்லா ரிலாக்ஸாக தூங்கட்டும். அவங்க தூங்கிட்டு அதான் பிஃபோர் நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 2 பேர் யூரின் நல்லா போயிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவீங்க. வாஷ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் யூரின்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ உங்களுக்கு வரும், அதை நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். அவங்கள வந்து ரிலாக்ஸாக படுக்க சொல்லுங்க, ஒரு 1 ஹவர் 1/2 ஹவருக்கு படுக்க சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படுத்துட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு திருப்பி ரெஸ்ட் ரூம் வருதுன்னா அவங்களோட இதை அவங்க பார்த்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு அன்றைக்கி வந்து ஹெவியாக எதுவுமே சாப்பிடாம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டு, நல்லா மசாலா ஐட்டம், தேவையில்லாத விஷயங்கள், அலர்ஜி ஆகிற ஃபுட்டு, ஹெவியாக ஜீரணமாக்கி அந்த ஃபுட்டெலாம் சாப்பிடாமல் நல்லா நட்ஸ் எடுத்துக்க சொல்லுங்கள், நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க சொல்லுங்கள், நல்லா ரிலாக்ஸாக இருக்க சொல்லுங்கள். எந்த பிரச்சனையும் இருந்தாலும் மனசில் போட்டுக்காதீங்கன்னு சொல்லுங்கள். நீங்களும் அதே மாதிரி இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். அந்த கோடு வந்து நீங்கள் 5 இருக்கும் ஒரு கிட்டில் 2-3 தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மார்னிங் அந்த யூரினில் சாம்பிள் எடுத்துகிட்டு அது எப்போ வேணாலும் எடுக்கலாம். சாம்பிள் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த சாம்பிள். ஸோ அந்த பிரச்சனை கிடையாது. எடுத்துகிட்டு ஓகே அப்படின்றப்ப நீங்கள் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 14-15 டேஸ் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது நான் சொல்கிறது 14-15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கோடு வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியாது, நாங்கள் ரொம்ப அந்நியமாக இருக்கோம் அப்படின்ற சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருந்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்ல விஷயம் தான் அது. ஆனால் வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக ஹார்ட் கோராக பண்ணுவாங்க, நிற்க வச்சு அப்படி படுக்க வச்சு சம்திங் அந்தந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து ஹாப்பியாக இருக்கிறவங்க கப்புள்ஸ் இருக்காங்களே. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு என்ன ஸ்லோன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹார்ட் கோர் இல்லாமல் ஒரு ஃபார்மலாக ஒரே ஒரு லெவலில் ஹாப்பி எண்டிங்கை முடிச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்கள போட்டு ரொம்ப போட்டு இது பெரட்டி கட்டி அந்த மாதிரிலாம் பண்ணாத பர்சனாக இருந்தால் நல்லாயிருக்குன்றது என்னோடய ஒரு இது. ஸோ அப்படி இருந்துக்கங்க. அது அப்படி இல்லை, என்னால் வந்து கண்ட்ரோலாக இருக்க முடியும்னா கண்ட்ரோலாக இருந்துக்கங்க. ஒரு 4 டேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு அவங்களுக்கு 28 டேஸ்னால் அந்த 28 டேஸ் வர்றதுக்கு ஒரு 10 டேஸ் இருக்கும். ஸோ அந்த 10 டேஸ் வந்து கண்ட்ரோலாகவே இருந்துக்கங்க. உங்களால் கண்ட்ரோலாக இருக்க முடியாட்டி மாஸ்டர்பேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதை பற்றி ஒரே கிடையாது. பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த முட்டை இருந்துச்சுன்னா அது வளர ஆரம்பிச்சிடும், இல்லாட்டி அது இல்லை, அந்த இடத்துல எந்த ப்ராசஸும் நடக்காது. இது ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ பிகாஸ் இந்த இது ஏன்னு சொல்கிறேன்னா ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்காக ஒரு டிப். மித்தபடி எனி டைம் எப்போ வேணால் பண்ணலான்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம், ஹாப்பியாக இருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முடியலாட்டி டாக்டர்கிட்ட போகலாம். அவங்களால தான் அதுக்கப்புறம் சரி பண்ண முடியுன்ற சூழல் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போகலாம். பிகாஸ் நமக்கு ஃபுட்டு அண்ட் நம்ம பண்ணுற சில விஷயங்களை மாற்றிக்கிட்டாலே, லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாலே போதும். ரொம்ப ஹெவியாக போட்டு அதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு போட்டு அதுவே ஒரு ப்ரெஷர் ஆகிடும். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரிலாக்ஸாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் லைஃப். ஓகே, நன்றி. நம்ம வந்து அடுத்த ஒரு டிப்பில் வந்து எல்லா பேரும் இணைவோம். வணக்கம்.